வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி ஃபேஸ் பேக்கை பற்றி தான் சொல்ல போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி. இது நாங்களே ரெடி பண்ணுறோம். முல்தானி மெட்டி வித்து வந்து பார்த்திங்கன்னா வெட்டிவேர் சேர்த்து இதை ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜல்லடை. நாங்கள் இதில் நிறையா வெரைட்டி ரெடி பண்ணுறதுனால இந்த ஜல்லடையில் வந்து சலிச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கிண்ணம். இது வந்து ரோஸ் வாட்டர். ஏன் உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்களா கண்ணுக்கு கீழே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிற மாரி இருக்கும். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா கன்னத்துக்கு கீழே வந்துட்டு ரொம்ப ஆயிலியாக இருக்கும். காலையில எழுந்திரிச்சு கையை வச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறையா பார்லர் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் தயவுசெய்து க்ரீம் வாங்கி அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் முல்தானி மெட்டியை எடுத்துக்கங்க. நீங்கள் முல்தானி மெட்டியை எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே உறிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, ஓப்பன் போல்ஸ் உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கங்க. மற்றவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா லெமனு வித் இல்லைன்னா தயிர் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு சிலவங்க வந்துட்டு எப்பயாவது ஒன்ஸ் எடுத்துக்கிட்டு இது எங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதை நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சித்தா ஹாஸ்பிட்டல் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி இதேமாரி பார்த்திங்கன்னா என்எஸ்கே நகரில் உள்ளதெல்லாம் போய் பார்த்திங்கன்னா ஹெர்பல்ஸ் தான் கொடுப்பாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் க்ளே விற்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, க்ளேன்னு சொன்னதுனால நீங்கள் வந்து வயலில் உள்ளதை எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு கெமிக்கல்ஸு. அங்கே உள்ளது பார்த்திங்கன்னா கெமிக்கல்ஸ் கிடையாது. ஏன்னா வயலில் பார்த்திங்கன்னா நிறைய உரம் போடுவாங்க. இதில் வந்து அப்படி எதுவும் போடுறதில்ல. ஏன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலவங்க நிறையா காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். அதேமாரி லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஸோ அவங்க அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களால முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகரை எடுத்து ஜஸ்ட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸை கழுவுங்க. கழுவிட்டு நீங்கள் முல்தானி மெட்டியை எடுத்துக்கங்க. முல்தானி மெட்டி வித் தயிர் இதேமாரி எடுத்துக்கங்க. இல்லை ரோஸ் வாட்டர், முல்தானி மெட்டி இப்படி எடுத்துக்கங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த ஆயில் மாரி இருக்கிறது அது உறிஞ்சி எடுத்துரும். நான் ஒரே நாளில் சரியாயிடும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரெகுலராக எடுக்கும்போது தான் வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணும். சரிங்களா? நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு இல்லை இது சரியாக போகலைன்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லை, மற்றவங்கெல்லாம் எடுத்துக்கலாம் இதை. தயிர் அதேமாரி வந்து லெமனுன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு அப்படியே சொல்லையாக இருக்கும் பார்த்திங்களா, கோடு கோடாக பள்ளமாக இருக்கிறவங்க அவங்க வந்து லெமன் எடுத்துக்கக்கூடாது. நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்களேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது முல்தானி மெட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரோஸ் வாட்டர். இந்த ரோஸ் வாட்டரை பார்த்துங்களேன், நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? நீங்கள் வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஆயில் என்ன பண்ணணும்னா அப்படியே உறிஞ்சி எடுத்துரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. எதுக்கு? இயற்கையாக நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அந்த காலத்துலலாம் எந்த ஒரு க்ரீமும் யூஸ் பண்ணலை. அதனால் நீங்கள் இந்த முல்தானி மெட்டியை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு வகை க்ளே தான். நீங்கள் வந்து நினைக்கலாம் இது காஸ்ட்டு ரொம்ப கம்மியாச்சுன்னு. இது காஸ்ட்டு ரொம்ப கம்மி தான். பட் இது கொடுக்குற வந்துட்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வேறு ஏதாலும் கொடுக்க முடியாது. நீங்கள் நிறைய க்ரீமை வாங்கி அப்ளை பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்னும் ஆயிலி அதிகமாகுமே தவிர ஒரு நாளும் குறையாது. அதனால் வந்து நீங்கள் முதல்ல வந்துட்டு க்ரீமை அவாய்ட் பண்ணுங்கள். அப்படியே க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, நைட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது டேவாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி. முதல்ல காஸ்மெட்டிக்கை அவாய்ட் பண்ணுங்கள். ரெகுலராக வந்துட்டு வாட்டரால் வாஷ் பண்ணுங்கள். இந்த முல்தானி மெட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. சப்போஸ் உங்களால் ரெகுலராக எடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி அதை வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் வாஷ் பண்ண பார்த்திங்கன்னா தன்னால் உங்கள் ஃபேஸில் தெரியும். இந்த ஓப்பன் போல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நிறைய பார்லர் போயிருப்பீங்க. தேவையில்லைங்களே, இதவே நீங்கள் எடுத்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸுக்கு வந்துட்டு நல்லா இறுக்கமாக ஆகும்.
அதாவது ரொம்ப ட்ரைக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வந்துட்டு ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், இதேமாரி ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸு அப்ளை பண்ணினா போதும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வாட்டர் மிக்ஸ் பண்ணாலும் நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு இது ஆன்லைன்லேயும் விற்கிது. மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு அண்ட் அமேசான்லேயும் விற்கிது. மீஷோவில் ரொம்ப காசு கம்மி தான், நீங்கள் அதை வாங்கி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் உள்ள ஆயில் போகிறதா கேளுங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப்ஸுக்கு கீழே இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா கண் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடம் ரொம்ப பிளாக்காக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக்கை யூஸ் பண்ணுவாங்க, ஐ ஷேடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸுக்கு அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு காட்டன் கிளாத்தில் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, ரோஸ் ஆயில் இல்லைன்னா எசினல்ஸ் ஆயில்ஸ், இதை வந்து என்ன பண்ணுங்க வச்சு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் ஃபேஸுக்கு லைட்டாக தொடங்க. இல்லையா சுகர் இருக்குங்களா, எடுத்து லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் உதடு வந்துட்டு பிளாக்காக இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே மாறிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்துட்டு தண்ணியை வந்து இப்படி கழுவிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஐயில் உள்ள கலரும் சேஞ்ச் ஆகிடும். முதல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் டயர்ட்னஸ்னால வந்து அப்படியே படுத்துருவாங்க, ஃபேஸை வாஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி ரெகுலராக எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும். இந்த ஆயிலியை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மெட்டியை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ அதேமாரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.